தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கூட்டணி எப்படி முடிவுக்கு வந்தது? சமரசம் செய்யப்பட்டது. விஜயோடு கூட்டணியா? விஜய் காங்கிரஸ் கூட்டணி எதிர்காலத்தில் அமைய வாய்ப்பு இருக்கிறதா? திமுக கூட்டணியை முறித்து கொண்டு போய்விடுமா? திமுக முறித்து கொண்டு போய்விடுமா? காங்கிரஸ் முறித்து கொண்டு போய்விடுமா? இதையெல்லாம் பெரிய சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணி எப்படியாவது உடைத்து விட வேண்டும். திமுக கூட்டணி, திமுக டெல்லியில் பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறது. டிஆர் பாலுவும் பாஜகவும் கொஞ்சி குழாவுகிறார்கள். ஜெகத் ரட்சகனும் பாஜகவும் கொஞ்சி குழாவுகிறார்கள். ஜெகத் ரட்சகன் பாஜகவும் முகமாக மாறி போய்விட்டார். சபரீசனுடைய பல கோடிக்கணக்கான ரூபாய் G2 முதலீட்டை பாஜக கண்டுகொள்ளுவதே இல்லை. ஆக பாஜக எந்த சூழலிலும் திமுக பக்கம் திரும்புவதே இல்லை. திமுகவும் பாஜகவும் மறைமுக உறவிலே இருக்கிறார்கள். காங்கிரஸோடு நேரடி உறவில் இருக்கிறார்கள். காங்கிரஸோடு உறவில் இருந்தால்தான் பாஜக எதிர்ப்பு வியாபாரம் சூடு பிடிக்கும். சிறுபான்மை முஸ்லீம், கிறித்துவ, தலித்துகள், கம்யூனிஸ்டுகள் இவர்களையெல்லாம் ஏமாற்றுவதற்கு காங்கிரஸ் வேண்டும். இவர்களெல்லாம் ஏமாற்றி பல லட்சம் கோடி சுருட்டியதை துபாய்களிலும் லண்டன்களிலும் முதலீடு செய்வதற்கு பாஜக வேண்டும். இதுதான் திமுகவினுடைய இரட்டை வேடம். இந்த இரட்டை வேடத்தை அணுவாக கேசி வேணுகோபால், மாணிக் தாகூர், ராகுலிடம் பற்ற வச்சிட்டியே பரட்ட, இந்த பாணியில் அத்தனை ரகசியங்களையும் அப்டேட் செய்து கொண்டு இருக்கிறார். இதனுடைய விளைவு ராகுல் திமுகவை மூன்றாம் தரமாக பார்க்கிறார். திமுகவினுடைய ஊழல்கள், பாஜகவினுடைய தொடர்புகள், இதை ராகுல் ரசிக்கவில்லை. சோனியா பொறுத்து கொள்ளுகிறார், ராகுல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதை பயன்படுத்தி கலிபோர்னியாவிலிருந்து தப்பி ஓடி வந்த பொருளாதார குற்றவாளி பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர், இங்கே மாணிக் தாகூர் கோட்டா தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் மாணிக் தாகூர் கோட்டா, 50 கோடி ரூபாய் தேர்தல் முடிவுக்கு முன்பே வசூல். இந்த 50 கோடி ரூபாய் குட்கா மாணிக், இந்த பாட்பராக் மாணிக் இப்பொழுது தமிழ்நாட்டில் பேசுபொருளாக மாறியிருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாக இந்திய அரசியலில் கோடிகளை குவிப்பது தேசிய கொள்கை. இதில் என்ன, திமுகவாக இருந்தா என்ன, காங்கிரஸாக இருந்தா என்ன, பாஜகவாக இருந்தா என்ன, இவர்களெல்லாம் கோடிகளை குவிக்காத கட்சிகளா? காமராஜா, கக்கனா, ஜீவாவா? அல்ல. தனக்கு வரவில்லையே. செல்வ பெருந்தகை உடைய பல 100 கோடிகள் கேசி வேணுகோபாலுக்கு பொட்டி வரல, மாணிக் தாகூருக்கு பொட்டி வரல, பிரவீன் சக்கரவர்த்திக்கு பொட்டி போகவில்லை. இதுதானே பிரச்சனை. இந்த பெட்டி பிரச்சனையை கொள்கை பிரச்சனையாக மாறிவிட்டது. இதுதான் கூட்டணி முறிவுக்கான காரணமாக ஆகிவிட்டது. நாங்கள் பாஜகவை பகைத்து கொண்டால் திமுக அத்தனை பேர் சிறைக்கு போகணும். நாங்கள் சிறைக்கு போவதா, அரசியல் நடத்துவதா? இதற்கு எங்களுக்கு பாஜக வேண்டும். சிறுபான்மை முஸ்லீம், கிறித்துவ, தலித்து மக்களை ஏமாற்றுவதற்கு காங்கிரஸ் வேண்டும். இதுதானே எங்களுடைய கொள்கை, பிரதான கொள்கை. இதில் உங்களுக்கு ஏன் கோபம் வருகிறது? நீங்கள் செல்வ பெருந்தகையிடம் வாங்கி கொள்ள வேண்டியதான்.
கருணாநிதி இருந்த காலத்தில்தான் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 35 லட்சம் ரூபாய் 1ஆம் தேதி சம்பளமாக வீடுகளுக்கு போய்விடும். இது இந்த அரசியலும் தொடர்கிறது. ஆனால் இதை ரசிக்காத மாணிக் தாகூர், கேசி வேணுகோபால் 2 பேரும் இப்பொழுது சமரசமாகி விட்டார்கள். ஸ்டாலின் அவர்கள் செல்வ பெருந்தகை வழியாக மல்லிகா அர்ஜுன் கார்கேவை சரி செய்து அவர் சோனியாவிடம் கூட்டணி முறிந்தால் நமக்கு ஒரு நல்ல பங்குதாரர் இல்லாமல் போய்விடுவார், ஆழ்ந்து யோசியுங்கள், நிலைமை முற்றிக்கொண்டே போகிறது, திமுக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது, விஜயை வளர்த்துவது, விஜயை எதிர்ப்பது காங்கிரசினுடைய கடமை அல்ல. இந்த முடிவு சோனியா அவருடைய கவனத்திற்கு போன பிறகு கேசி வேணுகோபால் தட்டி வைக்கப்படுகிறார். ஸ்டாலினை முதல்வராக்குவதுதான் எங்களுடைய பிரதான வேலை. மாணிக் தாகூர் சைலண்ட் மோடுக்கு போய்விட்டார், கேசி வேணுகோபால் டெல்லிக்கு போய்விட்டார், முடிந்து விட்டது. விஜய் நமக்கு எதிராக வளர்ந்து விட்டார். காங்கிரஸ் நம்மிடமிருந்து பிரித்து கொண்டு போக பார்க்கிறார், காங்கிரஸும் அங்கே பிரித்து கொண்டு போக பார்க்கிறது. இந்த சூழலில் காங்கிரஸ் விஜய் சந்தித்து விடக்கூடாது என்பதிலே ஒரு குழு விஜயோடு இருக்கிறது. விஜய்க்கு இப்பொழுது ஆலோசனை சொல்லக்கூடிய நீதியரசர்கள், ஓய்வு பெற்ற டிஜிபிக்கள், தலைமைச் செயலாளர்கள், ஐஏஎஸ்கள், ஐபிஎஸ்கள், ஐஆர்எஸ்கள், இத்தனை பேரும் திமுகவை எதிர்ப்பதற்கு, அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு விஜயினுடைய கூடாரத்தில் சங்கமாகி இருக்கிறார்கள் என்றால் உண்மையாகவே இது அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மக்கள் நலத்தின் மீது அக்கறை கொண்ட சில மூத்த ஓய்வு பெற்ற நீதியரசர்களெல்லாம் விஜய் கூடாரத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி திமுகவுடைய வீழ்ச்சியைத்தான் காட்டுகிறது. திமுகவினுடைய அரசியல் வியூகங்களை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று அவர்கள் அங்கு ஆலோசனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அண்ணா நகர ஆலோசனை மையம், அருண்ராஜுடைய ஐஏஎஸ் அகாடமி, அங்கே ஒரு மிகப்பெரிய திங்க் டேங்க், பிரைன் பேங்க், திமுகவுக்கு எதிராக வியூகங்களெல்லாம் வகுக்கப்படுகிறது. 234 தொகுதியில் திமுகவுடைய பலம் என்ன, பலமீடம் என்ன, இதையெல்லாம் இந்த சிந்தனையாளர்கள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் விஜய்க்கு பின்னாலே நிற்கிறார்கள் என்பது அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி. திமுகவோடு உறவாடாமல் திமுகவை எப்படி ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும், இந்த முயற்சி என்பது ஒரு ஆரோக்கியமான முயற்சி தான். ஆனால் விஜய் வெற்றி பெற்ற பிறகு இந்த அறிவுஜீவிகளோடு தொடர்பில் இருப்பாரா, தொடர்பு கொள்ளுவாரா, ஏதாவது இவர்களுடைய ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா, இப்படி ஒரு சிந்தனையும் இருக்கிறது. விஜயை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், புஷி ஆனந்துக்கு இப்பொழுது 20 பவுன்சர்கள், 3 கார்கள் பாதுகாப்புக்கு. இந்த அளவுக்கு புஷி ஆனந்திற்கு எதற்கு 20 பவுன்சர்கள், 3 கார்கள்? ஆரம்பமே தவறாக இருக்கிறது. இந்த ஆட்சி பவுன்சலருடைய ஆட்சியா? இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் சினிமாத்தனமாக இருக்கிறதா? இதையெல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சீமானுடைய மாநாடு சபரீசனுடைய காந்திகளில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. விஜயை எதிர்க்க வேண்டும் என்று மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு பல கோடி ரூபாயை சபரீசன் வாரி இறைத்திருக்கிறார். விஜயை எதிர்ப்பதன் மூலம் தான் மீண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும், விஜயுடைய அரசியலை
சீமான் மூலம் எதிர்க்க வேண்டும். சீமானுக்கும் பாதிப்பு, சபரீசனுக்கும் பாதிப்பு. சபரீசனும் சீமானும் ஒரே நேர்கோட்டில் இணைகிறார்கள் விஜயை எதிர்ப்பதற்கு. இந்த எதிர்ப்பு தான் விஜயை, இந்த அறிவுஜீவிகளை ஒரே நேர்கோட்டில் இணைக்கிறது. இந்த ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், டிஜிபிக்கள், தலைமைச் செயலாளர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டுடைய அரசியல் கள நிலவரங்களை சரியாக கணித்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள். இவர்கள் விஜய்க்கு ஆலோசகர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதிலிருந்தே திமுகவினுடைய நிலைமையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது, தெரிந்து கொள்ள முடிகிறது. திமுக இந்த தேர்தலில் எப்படி வெற்றி பெறப் போகிறது? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில் வெற்றி பெறுமா? அது மக்களுக்கு பயன் தருமா, பலன் தருமா? இதுதான் மக்களுக்கு கொடுக்கிற உரிமைகளா, சலுகைகளா? ஆட்சி அதிகாரம் தன்னிடம் இருந்தால் எஸ்சி எஸ்டிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 6500 கோடி ரூபாய் 5000 ரூபாய் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்சி எஸ்டி அரசியல் கட்சிகளை, அவர்களுக்காக நிற்கக்கூடிய அதிகார மையங்களை வாய்மூடி கொண்டு நிற்கிறது. எந்த விதமான சர்ச்சைகளும் அதிலிருந்து எழவில்லை. ஒட்டுமொத்த ஊடகங்களும் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கு. திமுகவினுடைய கைக்கூலிகளாக மாறி இருக்கிறது. அதன் விளைவுதான் இப்பொழுது தமிழ்நாட்டில் அரசியல் திமுகவை சுற்றியே ஓடுகிறது. திமுகவை எதிர்க்கக்கூடிய நிலையில் அதிமுக இல்லை. அதிமுக பலவீனமான அரசியலில் இருக்கிறது. அதிமுக ஐடி விங், தொல்காப்பியன் உட்பட, ராஜசத்தியன் உட்பட எந்த சமூக வலைதளங்களுக்கும் எடப்பாடி கொடுக்கிற பல கோடிகளை அவர்கள் அந்த சமூக வலைதளங்களுக்கே கொடுப்பதில்லை. இவர்கள் பல கோடிகளில் மஞ்சள் குளிக்கிறார்கள். இது எப்படி அதிமுகவை வெற்றியடைய வைக்கும்? அதிமுகவை வெற்றியடையவே வைக்காது. அதிமுகவினுடைய ஐடி விங், அதிமுகவுடைய வார் ரூம், அவர்கள் கோடிகளை குவிப்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் திமுகவினுடைய சமூக வலைதளங்கள் அத்தனையும் சபரீசனுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்து கோடிகளை வாரி இறைத்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் உண்மை பொய்யாகிறது, பொய் உண்மையாகிறது. இந்த சமூக வலைதள சண்டையில் அதிமுக களத்துக்கே வரவில்லை, களத்திலே காணப்படவில்லை. ராஜசத்தியனும் தொல்காப்பியனும் பல கோடிகளை இந்த சமூக வலைதளங்களின் பெயரில் எடப்பாடி வசம் அவர்களுடைய சட்டைப்பைக்கு போய் கொண்டு இருக்கிறது. இதை கேட்பதற்கு அதிமுக ஐடி விங் கேட்பாரட்டு கிடக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதிமுக உடைய அரசியல் திமுகவை எதிர்க்கக்கூடிய, விஜயை எதிர்க்கக்கூடிய அரசியலாக மாறும். மாறுவதற்கான வாய்ப்புகளே இல்லாத பொழுது எப்படி மாறும்? திமுக பரபரப்பாக இருக்கிறது, தவேக பரபரப்பாக இருக்கிறது. அதிமுக இந்த சமூக வலைதளத்துக்கு பொறுப்பான நபர்கள் ஒரு நாளாந்தர அரசியல்வாதிகளைப் போல கொள்ளையடிப்பதில் எடப்பாடி கொடுக்கிற அந்த கோடிகளை குவித்து கொண்டிருப்பதில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறார்கள். ஆகையால் இது மாற்றப்பட வேண்டும். இந்த தேர்தல் ஒரு கடுமையான எதிர்ப்பை கொண்டிருக்கிறது. இந்த கடுமையான எதிர்ப்பின் மூலம் இந்த தேர்தல் அதிமுக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதுதான் கடினமான வேலையாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.